நம்ம சேனலை பார்க்குற பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னென்னா, இந்த மார்கழி மாதம் நம்ம வந்து தினசரி காலை மாலைன்னு விசேஷமாக பூஜை பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து அந்த பூஜை வந்து நிறுத்தப்படும். ஏன்னா வந்து எங்களுடைய சொந்தம், நெருங்கிய சொந்தமானவங்க ஒருத்தங்க தவறிட்டாங்க. அந்த காரணத்தினால சுவாமியை பூஜை பண்ண முடியாதுங்கிறதுனால பூஜையை வந்து கைவிட்டுட்டோம். இன்றைக்கி மார்கழி மாதம் அமாவாசை. இன்றைக்கி டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் தான் அந்த காரியம் நடந்தது. ஆனால் வந்து காலையில் வந்து ஆஞ்சநேயருக்கு பூஜை நடந்தது. அந்த பூஜை நடந்தது வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வரும். அதுக்கப்புறம் வீடியோ வராது. அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு எந்த வீடியோவும் வராது. ஆனால் திருப்பாவை வீடியோ வரும். அதாவது நம்ம கோயிலில் பாடுறது வராது. அது வந்து வீடியோ மூலியமாக ஒரு திருப்பாவை வரும். இது வந்து நடைபெறும். அதுக்கப்புறம் திருப்பாவை விரதம் வந்து நடத்திக்கிட்டு இருந்தோம். அது இன்னையோட முடியுது. இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெருமாள் நமக்கு இப்படி ஒரு சோதனை கொண்டு வந்து விட்டுட்டார். என்ன பண்ணுறதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதம் நடைபெற திருப்பாவை விரதம் வந்து கேன்சல் செய்யப்படும். வைகுண்ட துவாரவாசல் வந்து ரத்து செய்யப்படும். வைகுண்ட துவாரவாசல் கூட ரத்து செய்ய முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். 11 நாள் தாண்டிட்டால் நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம கோயில் வச்சுருக்கிறது காரணத்தினால பண்ணலாம். அப்படி எது பண்ண முடிஞ்சால் நான் வீடியோ பண்ணுறேன். பட் ஆனால் திருப்பாவை விரதம் வந்து கேன்சல் செய்யப்படும். அதுக்கு பதிலாக வேறு ஒரு மாதத்தில் இந்த திருப்பாவை விரதமானது கடைபிடிக்கப்படும். அந்த வீடியோ கண்டிப்பாக வெளியிடுவேன். சுவாமிக்கு அந்த தீட்டு கழிக்கிற வீடியோவும் நான் வந்து வெளியிடுறேன். இப்போதைக்கு நம்ம கோயில் சார்பாக எந்த வீடியோவும் வராது. நன்றி.